கிளாஸ் மூலம்னு இவ்வளோ சக்ஸஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்பவும் சக்ஸஸ் ஆகிச்சு. கிளாஸ் டீச்சர் டைம் எல்லாமே சரியாக இருந்துச்சு. கிளாஸ் ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு. டீச்சர் ரொம்ப கேர் பண்ணாங்க. It is actually a good opportunity, and my special thanks to Miss Mehra. Actually, she is a very good teacher and very kind heart. Anytime we can ask our question, we can raise our hand, and she will reply for everything. So if we are not understanding anything, she will repeat it again and again for any time. So I was learned through this Studyz Academy. I learned lot of new words and lot of things I learned from here, because you know that learn is not end. So this is a good chance for me actually. I improve my knowledge, and lot of things I improve from this course. எங்களோட கிளாஸில் எப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங், கிராமர், ஒகேபுலரி எல்லாமே இருக்கும். எக்ஸசைஸ், டாஸ்க்ஸ் இருக்கும், கன்வர்சேஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் 10 or 8 ஒகேபுலரிஸ் தருவாங்க ஒவ்வொரு நாளும் லாஸ்ட் கிளாஸில் எண்டில். ஸோ அது நாங்கள் அதுக்கு சென்டென்ஸ் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் போகக்குள்ள சென்டென்ஸ் எழுதிட்டு போகணும். ஸோ அது ரைட்டிங் ஸ்கில்ஸை கூட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆங்கிலம் 50% தான் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. மற்றது மிஸ் சாரா அவங்க மூலியமாக அவங்கள பற்றி சொல்லணும்னா வண்டர்ஃபுல். அவங்க பேசிக்லேருந்து படித்து தராங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல். அவங்க படித்து தர விதம், கிராமர், ஒகாபுலரி, புது புது வேர்ட்ஸ் எல்லாம் தந்தாங்க. நான் எல்லாத்தையும் எனக்கு நிறைய தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் நான் என்ன செஞ்சேன் படித்து கொண்டு. அவங்க பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்கள மறக்கல. எந்த ஒரு சின்ன சின்ன டவுட்னாலும் நல்லாவே மிஸ் கிளியர் ஆக மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. 3 month இங்கிலீஷ் கோர்ஸ் ஜாயின் ஆகினேன். கிளாஸ் ரீடிங் ஆக்டிவிட்டீஸ், லிஸ்னிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்போக்கன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வெரைட்டியாக நடந்துச்சு. அண்ட் வொக்காபுலரிஸ் அவங்க தந்தது மூலமாக நிறைய நியூ வேர்ட்ஸ் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. அது நிறையவும் பெனிஃபிட்ஸாக எங்களுக்கு இருந்துச்சு. இந்த கோர்ஸ் ஜூமில் தான் நடந்துச்சு என்றாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைவசி பாதுகாக்கப்பட்டுச்சு. அது நிறையவும் எங்களுக்கு பாதுகாப்பாக உணரக்கூடியதாக இருந்துச்சு. இங்கிலீஷ் எல்லாம் இப்போ ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாதவங்க, நியூ பிகினர்ஸாக இருக்கவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நியூ பிகினர்ஸுக்கு இன்றைக்கும் கார்டில் தெரியாதவங்க படிக்கிறதுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அமைக்கும், புரிகிற மாதிரி இருக்கும். நான் நிறைய தெரியாத வேர்டுகள், ஒக்காபுலரிஸில் தெரியாத வேர்டுகள், ஸ்பெல்லிங் எல்லாம் எனக்கு அதுக்கு அப்புறம் தெரிஞ்சது. கிளாஸுக்கு வரலாட்டி உடனே விளக்கு கேட்குறவங்க, மற்றவங்க கிளாஸுக்கு வந்தாலும் நான் வரலாட்டி ரெண்டு விட்டுருவாங்க. இவங்க எப்படின்னா கிளாஸுக்கு வரலாட்டியும் ஏன் வரலன்னு ரீசன் கேட்டு கிளாஸுக்கு வெயிட் பண்ணுங்க சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. கிளாஸும் எனக்கு மிச்சம் பிடிச்சிருந்துச்சி. அதுதான் ஜாயின் ஆகினேன். இந்த கோர்ஸில் லெக்சர் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. டீச்சிங் மெத்தடும் வெரி சூப்பர். ஏன்னு சொன்னால் ஒரு பிள்ளைக்கு மிகவும் தெளிவான முறையில் மெஹரின்ஸ் நல்லா சொல்லி தந்தாங்க. அடுத்தது டைமிங் மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் டைம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ், அதை படிக்க வரவங்க, வேலைக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருக்கும் ஏற்ற முறையில் இந்த டீச்சிங் மெத்தட் எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது ஒவ்வொரு மொடியூலையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற முறையில் நிறைய மிஸ் மொடியூலை கொண்டு வந்தாங்க. அதுவும் இங்கிலீஷ் கஷ்டம்னு நினைச்சு நாங்களே எவ்வளோ ஈஸியான முறையில் எங்களுக்கு சொல்லித்தரையிலுமோ அவ்வளோ தெளிவான முறையில் மிஸ் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இந்த கோர்ஸ் மூலம் நிறைய வேர்ட்ஸ் நான் அறிஞ்சு கொண்டேன். நிறைய வேர்ட்ஸுக்கு மீனிங் நான் அறிஞ்சு கொண்டேன். அடுத்து எதுவும் டவுட்டுன்னு சொன்னால் உடனே நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தெளிவான முறையில் மிஸ் விளங்கப்படுத்துவாங்க. சிலபஸையும் தாண்டி மிஸ் எங்களுக்கு நிறைய சொல்லி தந்திருக்காங்க. நான் ஆரம்பத்தில் 0 லெவல் இருந்தேன்னா 50% லெவல் இப்போதைக்கு நான் இருக்கேன். அது எனக்கு உணர முடியுது. கோர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு பிறகு தான் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். கிளாஸ் செய்யக்குள்ள வொக்காபுலரி அந்த சென்டென்ஸ் அமைக்கிற டைமில் தான் எனக்கு சென்டென்ஸ் உருவாக்க தெரியும். இதுக்கு முதல்ல ரீடிங் பண்ணினா எனக்கு மீனிங் விளங்காது. ஆனால் இப்போ ரீடிங் பண்ணினா மீனிங் எல்லாம் விளங்குது. இந்த கோர்ஸில் டீச்சர் ஒரு நிறைய ஹெட்டிங் எடுத்து அந்த ஹெட்டிங் கீழே நிறைய படிப்பு தந்தாங்க. இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு பிறகு என்னால் நிறைய மாற்றங்களை காண முடியுது.